பள்ளி வேனில் தீயணைப்பு கருவி வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பள்ளி வாகனத்தில் தீயணைப்பு கருவி அதிக சத்தத்துடன் வெடித்ததால் மாணவர்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சிவசங்கரன். சிவசங்கரன், பள்ளி வேனில் தீயணைப்பு கருவி வெடித்ததற்கான காரணம் என்ன? மாணவர்கள் யாரேனும் காயமடைந்திருக்கிறார்களா? விவரங்களை பகிர்ந்துக்கங்க. தனியார் மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக இன்று காலை அக்கம் பக்கத்தில் உள்ள அதாவது தோகைப்பாடி, காணை சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து பள்ளி மாணவ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு அந்த பள்ளி வேனானது பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தது. வேன் பள்ளிக்கு அருகே சென்று கொண்டிருக்கும் போது வேனில் இருந்த தீயணைப்பு கருவி அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பயன்படுத்தக்கூடிய தீயணைப்பு கருவி திடீரென வெடித்து பலத்த சத்தத்துடன் சிதறியது. இந்த வெடித்து சிதறியதன் காரணமாக அந்த தீயணைப்பு கருவியில் இருந்த சோடியம் பை கார்பைட் பவுடர் பாத்தீங்கன்னா அந்த வேனில் இருந்த பள்ளி மாணவ மாணவிகள் மீது தெரித்ததுனால அவர்கள் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி அங்க ஒரு அளவில் மட்டும் கட்டி கூச்சலிட்டனர். இதனைத் தொடர்ந்துதான் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு அருகே இருக்கக்கூடிய பள்ளிக்கு அதாவது பள்ளிக்கு அருகே கூடிய தோகைப்பாடி ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அழைத்து சென்றிருந்திருக்காங்க. இந்நிலையில் சம்பவத்திற்கு வந்த காணை போலீசார் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த பள்ளி நிர்வாகத்திற்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்கள் அதாவது இந்த வெடிச்சத்தை அதிக அளவு பயங்கர சத்தத்துடன் கேட்கறதுனால பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில அந்த பள்ளி மாணவ மாணவிகள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதன் காரணமாக 6 பேர் அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கே சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு எந்த விதமான காயமும் இல்லை. இருந்த போதிலும் அந்த சோடியம் பவுடர் அவங்க முகத்தில் அடிச்சதுனால சிலர் மூச்சு திறனும் ஏற்பட்டு அதில் பலருமே நலமாக இருக்காங்க. அது ஒரு சிறுமி மட்டும் கொஞ்சம் ஒன்றும் அந்த அச்சத்திலிருந்து மீளவில்லை. தொடர்ந்து அவர்களுக்கு உரிய சிகிச்சையும் அங்கே அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.